இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எஸ்தர் 3வது அதிகாரம் 15வது வசனம். சூசான் நகரம் கலங்கிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து நாம் இன்றைய வாக்கு தத்தத்தை வாசிச்சிருக்கோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின ஒரு மனுஷனாலே ஒரு நகரமே கலக்கமுற்றிருந்தது. ஆனால் அதே எஸ்தர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது அப்படின்னு. அதே புஸ்தகம்தான். ஆனால் ஒரு 3 அதிகாரம் தள்ளி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நகரம் ஆர்ப்பரித்தது அப்படின்னு போடப்பட்டிருக்குது. ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற ஒரே மனுஷனாலே தேவ ஜனத்துக்கு விடுதலையை தேவன் கொடுத்தாரு. தேவ ஜனத்திற்கு விரோதமாக எழும்பினவனுடன் அவனுடைய குடும்பத்திற்கும் சேர்த்து மரணத்தை தேவன் கொடுத்தாரு. அந்த தேவ மனுஷனுக்கு தேவன் உயர்வையும் கனத்தையும் கொடுத்தாரு. தேவ பிள்ளைகளை, ஏதோ ஒரு காரணத்தினால அல்லது நிறைய காரணங்கள்னால கலக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் இன்றைய வார்த்தை வருது. சீக்கிரத்திலே ஒரு விடுதலையை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். சீக்கிரத்திலே உங்கள் கலக்கம் ஆர்ப்பரிப்பும் மகிழ்ச்சியுமாய் மாறப்போகுது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசி இருக்கிறீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவங்க சூழ்நிலைகளையும், அவங்க இருதயத்தின் வாஞ்சைகளையும், அப்பா அவங்கள சுற்றி இருக்கிற பயங்களையும், அப்பா அவங்கள பயமுறுத்துகிற பிரச்சனைகளையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா அத்தனை பேருக்கும் விடுதலையை நீங்கள் கட்டளையிட போகிறீங்க ஏசப்பா. நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எஸ்தர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் சூசான் நகரம் கலங்கிற்றுன்னு போடப்பட்டிருக்குது. தேவனுக்கு விரோதமாக அப்பா ஒரே ஒரு மனுஷன் எழுந்ததுனால அந்த நகரத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்குள்ளேயும் கலக்கம் வந்துச்சுப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நிறைய பிள்ளைங்க அப்பா இப்பொழுது இருதயத்தில் கலக்கத்தோடு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறாங்க. அமேன். அதே புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் அப்பா நீங்கள் சொல்கிறீங்க சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது அப்படின்னு. அப்பா மொர்தெக்காய் அப்படிங்கிற ஒரே ஒரு தேவ மனுஷனால் ஆமான் போட்ட அத்தனை சதி திட்டங்களும் மாற்றப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டளையிட்டீங்க ஏசப்பா. நகரம் ஆர்ப்பரித்ததுன்னு போடப்பட்டிருக்குதுப்பா. இன்றைக்கு என்னோடு கலக்கத்தோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆர்ப்பரிப்பும் வரணும் ஏசப்பா. எதிரிகள் சுற்றி சதி செய்கிறாங்க, தப்பவே முடியாதபடிக்கு பெரிய பிரச்சனைகளில் சிக்க வைக்கிறாங்க. அப்பா ஆமானுக்கு எப்படியாவது மொர்தெக்காயை தூக்கில் போடணும்னு சொல்லி ஆமான் எல்லாவற்றையும் ரெடி பண்ணுறான். அவனுடைய நினைப்பு எப்படியாவது மொர்தெக்காய் கதையை முடிக்கணும்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய திட்டம் வேறு மாதிரி இருந்துச்சு. அம்மேன். மொர்தெக்காய்க்கு எதிராக எழும்பின ஆமான் அவன் ரெடி பண்ண அதே தூக்கு மேடையில் போடப்பட்டான். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான சத்ருவின் கிரியைகளும் இதே மாதிரி அழிக்கப்பட போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி அந்த எந்த கிரியையும் திரும்ப வர முடியாத இடத்துக்கு தேவன் அனுப்ப போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஆர்ப்பரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்த எகிப்துவை இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறதில்ல. தேவன் அற்புதமான விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறாரு. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தேவன் விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறாரு. ஆகையால் இன்றைய வசனத்தை நீங்கள் மறுபடி வாசித்து பாருங்கள். கலக்கமுற்றிருந்த நகரம் ஆர்ப்பரித்தது மகிழ்ந்ததுன்னு போடப்பட்டிருக்குது. இன்றைக்கு தேவன் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய போகிறாரு. உங்களை காட்டிலும் வலிமை மிகுந்த எந்த மாதிரியான கிரியைகளும் சரி, எந்த மாதிரியான மனுஷங்களும் சரி உங்களுக்கு எதிராக நின்று உங்களை நிலை குலைய செய்ய நினைத்தாலும் அவங்க எல்லார காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. ஆமென்.
உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அவங்கள பகைக்க வேண்டாம். அவங்களுக்குள்ள அல்லது அவர்களை சுற்றி இருந்து கொண்டு கிரியைகளை செய்கிற அத்தனை பொல்லாத சத்துருக்களையும் தேவனுடைய கிருபையினால் தயவுனால் இன்றைக்கு மேற்கொள்ள போகிறீங்க. ஆமேன். கலக்கமுற்றிருந்த நீங்கள் ஆர்ப்பரிக்க போகிறீங்க. ஆமேன். இன்று இரவு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிம்மதியான தூக்கத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்கள சுற்றி இருக்கிற கலக்கங்கள் பயங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஏசப்பா. ஆமேன். இவர்களுக்காக நீங்கள் செய்ய போகிற அற்புதங்களை இவர்கள் கண்கள் காண அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. கிருபையும் தயவும் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசப்பா. உம்முடைய அற்புதங்களை பார்த்து அப்பா நீங்கள் செய்ய போகிற உம்முடைய கரங்கள் செய்ய போகிற கிரியைகளை பார்த்து இது தேவனுடைய கரம்னு சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இன்றைக்கே நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் நிம்மதியாக தூங்க வைங்கப்பா. ஆமேன். வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவனை பாவம் சாப நோய் விபத்து எல்லா விஷயம் விலைக்கு பாதுகாத்துருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.